ஏடா இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கையுமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய்த்தா. ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீத வித்துவான். கறிக்கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாயை 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி 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 சரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கண்ணே, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி, நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரி வர்ணம். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறிக்கடைகள் சங்கீதம் கத்து கொடுக்கணும், என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொத்தாதுடா. தவறு எடுத்து வரா. ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். ஏன் நீங்க சாப்பிடல? என்ன சொன்ன? ஐயோ, நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. ஐயோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தேடு வீசி பாத்துறேன். சரி வரேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளிகளோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சுமாரி சார், இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாங்கிறது. அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன். கைகால பாய்ச்சி இவன் என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா
ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள புடிச்சு போடுறாங்க. அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா? நடக்குதா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எலும்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காலு தான் இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில் திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, சதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்து தான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டத கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தாள் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அத சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லி விட்டணுமா? கடையடைப்பு அடைப்பு தான். தமிழரசி தமிழரசி வாழ்க! தமிழரசி தலைவி ஆமா போட்டு உங்க இதயம் நொறுக்கி விட்டு ஐயோ எடுத்து விட்டாங்களா? இல்லை அடிபட்டு விட்டார்கள். தமிழரசி வாழ்க! கலை சாத்திரட்டை டேய் பங்கருக்கு 10 மா. ஓகே ஐயோ தமிழரசி முன்பாட்டு வாழ்க! அண்ணன் வீரா எனக்கு வீர வேண்டாம். அட இருவரசி தலைவி ஐயோ இப்ப எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீனா சரஸ்வதி மாதிரி இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக? இது யாருக்காக? யோ எனக்காகத்தான் சொல்றேன். சும்மா யாருக்காக யாருக்காகங்கற? வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா? நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகு எடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான்னு தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற.
அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. கவர்மெண்ட் ஜாப் பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேலையா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அடிச்சு வலிச்சதில்லை. நல்ல தூங்கிட்டு இருந்த குழந்தைய உன் தொண்டை திறந்து முழுக்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. என்ன எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ். ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் அட வாங்குறீங்க? நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட், வேணாங்க. 1 கப் மில்க். சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணாங்க. சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு, அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா. அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா, மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன்.
யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைஜல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏப்பா, இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட். பிரதர், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க. ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா? பேய் கத்து கத்துறடா, ஓடி போடா. அண்ணே, ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி, என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலை இல்ல. ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ், நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா, என்ன சொன்னீங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்ன பேர் வைக்கலங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டே வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க? என்னம்மா? இடுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. எந்திரிச்சு கையகால உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது.
இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாயே. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். மாப்பிள, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகம் தேடுறது, இதெல்லாம் சொன்ன கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானஸ்தான் வாழ கத்துக்க. போப்பா மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அப்படியே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனசை வேட்டி கட்டுறான். அதையும் அவுத்துட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு. உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு. ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதுன்னு சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம் இந்த சடங்கை செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13 14 பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற?
என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு. சும்மா சொல்லுடா. கலங்க டக்கரா இருக்குதா. பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா. முடிஞ்சத பாரு. டேய் அண்ணன் பயந்துட்டார்டா. அம்பளுக்கெல்லாம் கேவலம். இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உத கிடைக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் சத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷன் இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான் இவ ரொம்ப நொல்லு புடிச்சுவோ. இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேச நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல வந்துரும். வரட்டும். கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ லோ லோல 4-5 அசந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையலும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழமை வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. 2 டீ. சக்கரை இல்ல. இந்த வயசுலயே கிழவங்க எந்த பார்வை பாக்குறாங்களே. சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. ஏம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க கொடுங்க வாங்க இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன். உளுந்த வடையா இது பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க பாயா இப்படி எங்க நான் பாக்குற வீட்டு வடைய வாடாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? பாயா அடிய மாறா அப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். சின்ன பொண்ணு யாரு? ஈசக்காரரா? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே. எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னடா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். சின்ன பொண்ணு இதான் உங்க விட்டவனா? தலையை விட்டுக்கிறேன். தலையால் தப்பிக்கிட்டோம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இது இல்லையா? சின்ன பொண்ணு ஐயோ சின்ன பொண்ணு சின்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. என்ன இது உள்ள என்ன வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணு என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க.
இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. ஏப்ப ஆலம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சி வாயா. மஞ்சள் நெல்ல எங்க வந்த? அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடுப்போ ஓடின. என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்ததையா சொல்லிடுறேன். சொல்லாத சின்ன பொண்ணு, பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாள், நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? என்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, குழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. சீக்கிரம் வெளியே விடுயா. ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, கோடம்பாக்கம் புடவை. டேய் நில்லுங்கடா. நின்னுட்டுங்க. டேய், நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா, உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதீங்க. பாருங்க, பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. என்ன உங்களேன்னு சொல்றாரு? யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீங்க சொல்லுவியாடா? நீங்க தான் காரணம். நீ தான்டா காரணம். இங்க வரல. நீ தான்டா. இவன் தான் பாருங்க, இவன் தான் பாடுனது. இங்க வரல. பாருங்க, பண்ணையாரிங்க பாடுனா. பாடுவா, நான் வேலை செஞ்சிட்டு ஒழுங்கா வேலை செய்யறல்ல. இருக்கேன், முக்கிட்டு இருக்கிறேன், வேலை பாடுறான். டேய், டேய் நில்லு. டேய் படுவா, நில்லுடா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத, அலோக்கி நிர்மலா. ஓடாதடா, ஓடாதடா, நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய்,
பொறுத்தார் பூமை ஆடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமி ஆழ்வார்ண்ணே, வாங்கண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாட ஸ்பீடா. ஐயோ இங்க வருங்கண்ணே. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் உன் வேலை இல்ல? கையை விடு சார், நானே வரேன். விட்டு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை பிடிச்சி தரத்தன்னு எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னாடி ஒருத்த வாயில துணி வச்சு அழுதுட்டு வர்றான் பாரு, அவனை நாலு போடுங்க சார். கையெடுத்து கூப்பிடுறீங்க. ஐயா ஐயா தவிராசு ஐயா. சார் என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கான குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு, சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொரி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? வாங்க பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய் வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டியே. இத மேல இடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க. நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவனை தான் தூக்கி காட்டணும். நீங்க மட்டும் ரொம்ப சகப்பா. சும்மாரா, நாங்க சொல்லலான்னு தான் இருந்தோம், எங்களை புடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா? கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே, இவர் தானே போலீஸ்? இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி. அண்ணே சும்மாரா, எழுதி தரேன், தொடங்க சார்.